அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பலாக்காயை வச்சு நம்ம சிக்கன் 65 செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி பலாப்பழ பிஞ்சை எடுத்துக்கிடுவோம். பலாக்காய் பிஞ்சை இதுக்கு நாங்கள் பிளாம்ஸுன்னு சொல்லுவோம். இந்த காம்பு இந்த முள்ளெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம். மேலே இருக்கிற தோல் முள்ளாக இருக்கிற தோலையெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம அரிஞ்சு எடுத்துக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள தோலை நம்ம சீவி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இது போல் தோலை சீவி எடுக்கிறேன். இந்த மாதிரி தோலை கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துகிட்டு துண்டு போட்டுக்கிடலாம். இப்போ நான் ஸ்கொயராக சின்ன சின்ன பீஸாக துண்டு போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு சின்ன குக்கரில் வச்சு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சுக்கிடலாம். குக்கரில் தான் வேக வைக்கணும்னு இல்லை, நீங்கள் சும்மா பாத்திரத்துலேயும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் சும்மா குக்கரில் வச்சு அதுக்கு உப்பு போடுறேன் கொஞ்சம். அடுத்ததாக அரை ஸ்பூனு மஞ்சள் தூள், போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுக்கிடலாம். 2 விசில் வச்சு நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ விசில் ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துருவோம். நான் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அரை ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் 2 விசில் வச்சதில் நல்லாவே வெந்திருக்கேன். நீங்கள் 1 விசில் வச்சா கூட போதும். 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், அடுத்தது மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, அடுத்து சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். எனக்கு முதல்ல போட்ட உப்பு பத்தலை, அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் சால்ட்டு போடுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கிடலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவெலாம் அந்த காயில் நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். எனக்கு நல்லா வெந்துட்டதுனால உடையுது. நீங்கள் 1 விசில் வச்சாலே போதும், இல்லை பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாலே போதும், வேக வச்சா போதும். குக்கரில் வைக்காமல் சும்மா பாத்திரத்தில். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் வச்சு அடுப்பில் சூடாக்கியிருக்கேன். இப்போ ஆயில் சூடாகிருச்சு. நாம் இந்த சிக்கன் 65 மசாலா கலவையை பொரித்து எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். நல்லா வெந்ததும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்லா திருப்பி பரட்டி விடலாம். அவ்வளோ இப்போ நல்லா பொரிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் பொரிஞ்ச சிக்கன் 65 எல்லாம் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வெஜிடபிளில் செஞ்சு சாப்பிடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் பொரிச்சது மாதிரியே பார்க்க அருமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன். பார்க்க எப்படி சிக்கன் பொரிச்சது மாதிரியே இருக்குது பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதேமாரி செஞ்சு சாப்பிடலாம். சூடோடவே சாப்பிடலாம். சூடோடு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும். ஆறி போனால் நல்லா இருக்காது. சூடாக செஞ்சு ரசம் சாதம், தயிர் சாதம் இது கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சுடுது, எனக்கு கையில் எடுத்து காட்டவே முடியலை. பாருங்கள், சிக்கன் மாதிரியே இருக்குது. உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இன்னொரு பீஸ் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், சிக்கன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.